Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது பாவக்காய் மசாலா. அதாவது என்னன்னா பாவக்காய் வந்து நம்ம ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னன்னா தனியா வந்து ஒரு panல வெங்காயம், தக்காளி அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு மசாலா மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் மசாலா செய்யறதுக்கு நம்ம என்னென்ன ingredients ஆட் பண்ண போறதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இது கூட மிளகு 1/4 டீஸ்பூன், மல்லி விதை ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு 20 வெங்காயத்தை நான் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி, அதாவது பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பூண்டு ஒரு 6 பல்ல வந்து பொடியாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு 2 குண்டு மிளகை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது வந்து என்னென்னா பாவக்காய்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னா பாவக்காயை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் எடுத்துருக்கோம். இது வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து பிஞ்சு பாவக்காய், அதனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், பட் கசப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நம்ம இதுக்கு கடுகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பாவக்காய்க்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. நம்ம இன்னொரு சைடு என்ன பண்ணுறோன்னா மசாலா ஆல்ரெடி வெங்காயம், பூண்டு, தக்காளி அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பட் இதில் என்னென்னா குழம்பு மிளகாத்தூள், மிளகு, சீரகம் இருக்குது, அதனால் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம புளி ஊற வச்சுருக்குறோம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா பாவக்காயில் இருக்கிற அந்த சத்து ஃபுல்லாக எடுத்துரும். அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சக்கையை எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் புளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 75% வந்து பாவக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாவக்காய் அதாவது சுக்கா மாதிரி தான் வரும், உங்களுக்கு கிரேவியாக வராது, கொஞ்சம் லைட்டாக சுக்காவாக தான் வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வந்து வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி புளியும் நல்லா இழுத்துடும். இது என்னென்னா நீங்கள் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கூடையும் பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும், சுண்ட வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான பாவக்காய் மசாலா ரெடி. பாவக்காய் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வந்து ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மார்கழி மாதத்தில் கோலம் போடணும்னு லைக் பண்ணிங்கன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனந்தூயார் கெச்சம் நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. விளக்கம்: மனம் தூய்மை உடையவர்களுக்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்றாக அமையும். இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் யாதும் இல்லை.